ஹுவாவேலேருந்து Y7 Pro அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை வந்து வியட்நாமில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். Back from the dead. இந்த ஹுவாவேயோட Y7 Pro அப்படிங்கிறது ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்க்கும்போது முதல்ல இந்த ஃபோனில் இருக்க டிஸ்பிளே இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் 6.26 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது 720p ரெசல்யூஷனோட டிஸ்பிளே 19:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக இருக்கிற மாதிரியே இது வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயாக வருது. ஸோ ரொம்ப ஒன்றும் ஷார்ப்பான டிஸ்பிளே இல்லை. அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பார்க்கும்போது இதில் Qualcomm Snapdragon 450 ஆக்டோ-கோர் சிப்ஸ் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு Adreno 506 GPU கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது எல்லா டே டு டே அப்ளிகேஷனும் ஈஸியாக ரன் ஆயிரும். PUBG மாதிரி ஹெவியான கேம்ஸ் வந்து லோ செட்டிங்ஸில் ரன் பண்ணுறது கூட கொஞ்சம் கஷ்டப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் உள்ள RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தவரை இந்த ஃபோன் ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருது. 3GB RAM வித் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் வருது. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. அப் டு 512GB வரையும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதனால் டெடிகேட்டட் ஸ்லாட்டாக வர காரணத்தில் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் அ டைமில் யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள கேமரா பற்றி பேசும்போது ரியர் ஃபேஸிங்கில் நமக்கு டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு 13 மெகாபிக்சல் கேமரா வித் f1.8 அப்பர்ச்சர். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது கேமரா பொறுத்தவரை நமக்கு 2 மெகாபிக்சல் கேமரா வித் f2.4 அப்பர்ச்சர். இது ஒரு டெப்த் சென்சராக வேலை பார்க்குது. ஸோ போர்ட்ரேட் மோட் மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் இதால் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரை இந்த ஃபோன் ஒரே ஒரு கேமரா தான் வருது. 16 மெகாபிக்சல் கேமராவாக வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் உள்ள பேட்டரி பற்றி பேசும்போது 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜுக்கான எந்த ஒரு சப்போர்ட்டும் சொல்லாத காரணத்திலாம் கண்டிப்பாக 2 மணி நேரத்துக்கு மேலே சார்ஜ் ஆகும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4G LTE சப்போர்ட்லாம் இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்தவரைக்கும் 4.2 இருக்குது. டூயல் பேண்ட் வைஃபை கிடையாது. நார்மலான வைஃபை வெர்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் உள்ள OS பற்றி பார்க்கும்போது இதில் Android Oreo ரன் ஆகுது. அதாவது EMUI 8.2 கஸ்டம் இன்டர்ஃபேஸில் ரன் ஆகிட்டு இருக்குது. மற்றபடி 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் மாதிரியான சப்போர்ட்டாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ஃபோனில் இப்போதைக்கு கொடுக்கல. ஒருவேளை இந்தியாவில் லான்ச் ஆகும்போது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைடில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பொதுவாக வந்து ஃபாரினில் உள்ள வெர்ஷன் வந்து இந்தியாவுக்கு லான்ச் ஆகும்போது அதில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வைப்பாங்க. ஃபேஸ் அன்லாக் மாதிரியான ஃபீச்சரும் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பிளாக் மற்றும் ப்ளூ அப்படிங்கிற 2 கலரில் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா பொறுத்தவரையும் இதோட ப்ரைஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 11,000 வந்து 12,000 இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது வந்து கன்வெர்ட்டபிள் ப்ரைஸ் தான். எக்ஸாக்டான ப்ரைஸ் இந்தியா லான்ச் ஆகும்போது தான் தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோ இருக்குது. நானும் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோ உங்கள் சந்திக்க வரை நன்றி. வணக்கம்.